எல்லோருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களுடன் மகாலட்சுமி. அதாவது கடந்த பதிவில் நாங்கள் ஒரு குட்டி கதையோடு ஆரம்பித்தோம். அதில் மனதில் இருக்கின்ற வேதனைகள் கவலைகளை போக்குவதற்காக என்ன செய்யலாம், அதுதான் அந்த கதையோடைய அந்த அடுத்த லைனுக்குள்ளே வருது. இது எபிசோட் 2 மாதிரி. இப்போ கிட்டடியில் வந்த மூவி பொன்னியின் செல்வன் பார்ட் 1 பார்ட் 2. சில சமயத்தில் படத்தை பார்த்திங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2ன்னு போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த படத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஆனால் நாங்கள் போய் பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம். அதே மாதிரி இது நீங்கள் நாங்கள் ஒரு சில சத்தியங்களை விளங்கி கொள்றதுக்காக எங்களை தயார் செய்வதற்காக சில கதைகள் மூலம் ஆரம்பித்து அதன் மூலம் நாங்கள் என்னத்தை செய்தால் எப்படி வெளியில் வரலாம் என்றதுக்காகத்தான் இந்த குட்டி கதைகளை சொல்லி அடுத்த இடத்துக்கு நான் எல்லோரையும் அழைத்து கொண்டு போகின்றேன். அப்போ இப்போ மக்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க கவலைகளை போக்குவதற்கு. சில பேர் வெளியில் ஒரு மோலில் போய் நடந்துட்டு வருவாங்க. சில பேர் கொஞ்சம் மனம் விட்டு யார்கிட்டையாவது பேசுவாங்க. சில பேர் கோயிலுக்கு போவாங்க. சில பேர் பூஜை பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொன்று இருக்கும். ஆனால் என்ன செய்தோமோ அந்த மொத்தத்தில் அந்த கவலையை நம்ம வெளியில் அகற்றிவிட வேண்டும். அதான் அந்த முக்கியமான விஷயம். அப்போ யார் யார் பக்திக்குள்ளே இருந்து இந்த கவலைகளை வெளியில் நாங்கள் துரத்துவோம் என்ற நம்பிக்கையோடு இருப்பவர்களுக்கு இப்பொழுது நான் செய்கின்ற பதிவு தேவையாக இருக்கும். மற்றவர்களுக்கும் நான் கூறுவேன். இது பக்தியோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு எல்லாருமே கேட்கலாம். உங்களுக்கு தேவையாக இருந்தால் செய்ய முடிந்தால் செய்யலாம், அல்லது அடுத்த பதிவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இது பக்தியோடு யார் சம்மந்தப்பட்டவங்க எங்களுக்கு இந்த முறை பிடிச்சிருக்கு என்றால் அவங்க அந்த முறையை நீங்கள் கையாள முடியும். இந்த ஒரு டெக்னிக்கில் நான் டாக்டர் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனை என்னுடைய அனுபவத்தில் இருந்து தான் நான் படிச்சிருக்கிறேன், என்னுடைய குருநாதர்கிட்ட இருந்து. அதில் வாழ்க்கையில் நடந்ததை என்னுடைய குருநாதர் எப்போ சொல்லியிருக்கார், புத்தகத்தில் இருக்கிறத நீ சொல்ல வேண்டாம். எப்பொழுதுமே புத்தகத்தில் இருக்கிறது யூடியூப்பில் இருக்குது, அவங்களும் படித்து தெரிஞ்சு கொள்வாங்க. புத்தகத்தில் படித்ததை நீ பயிற்சி பண்ணது எது உன்னுடைய வாழ்க்கைக்கு உனக்கு உதவிச்சதோ அதை மட்டும்தான் யாரும் கேட்டால் வாய் திறந்து கதைக்கணும். மற்றது ஜஸ்ட் ஒன்லி ஃபார் த பயிற்சி. அது வாய் திறக்கக்கூடாது, தெரியாததை, அனுபவத்தில் இல்லாததை. அப்போ நான் அனுபவத்தில் இருக்கிறத மட்டும்தான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்கின்றேன். அதில் அஷ்டலக்ஷ்மி பூஜையும் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பூஜை அதை நான் செய்கிறேன். நான் அந்த பூஜையை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அதாவது ஒவ்வொருவரும் வீட்டில் இந்த பூஜையை செய்ய வேணும். சில இடத்துல பூஜை செய்யும் அண்டைக்கு நாங்கள் இப்போ வெஜிடேரியனாக தான் இருக்கணும், நான்வெஜ்ஜாக இருக்கக்கூடாது, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. எனக்கு அந்த சப்ஜெக்டுகளை நான் வர இல்லை. ஆனால் பூஜையை மட்டும் நான் சொல்கிறேன். பூஜை இது மனசால் செய்கிறது. இப்போ கோயில்களுக்கு போகக்குள்ள குளித்து சுத்தமாக எல்லாம் உடம்பு அன்னமய கோஷத்தை அப்படியே சுத்தமாக்கி செய்து போகிறது. இப்போ நான் சொல்ல போகிறது நமது கவலைகள் வேதனைகள் உடம்பில் தெரியாதே. நல்லா பர்ஃப்யூம் போட்டால் எல்லாம் தெரியாது, ஒன்றும் பார்க்க எல்லாம் அழகாகத்தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே கண்ணில் முகத்தில் ஒரு சோகம் இருக்கும். அந்த இடத்துக்கு தான் இப்போ நான் சொல்ல போகிறேன், மனசுக்கு. இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் பூசலார் நாயனார். தஞ்சை பெருங்கோயில் ராஜராஜ சோழனுடைய காலத்தில் அவர் தஞ்சை பெருங்கோயிலை கட்டி அவர் அன்றைக்கு கும்பாபிஷேகத்துக்கு நாள் வச்சிட்டாராம் ராஜராஜ சோழன். அப்படி வச்சு சிவபெருமானுக்கு அப்படி அவர்கிட்ட குரு பெரியவர்கிட்ட கொடுத்து நாள் வச்சு நட்சத்திரம் பார்த்து எல்லாம் டேட் பண்ணி எல்லாம் டேட் வச்சாச்சு. எல்லாருக்கும் அறிவிச்சாச்சு இந்த நாளில் கோயில் கும்பாபிஷேகம்.
சரி, அன்றைக்கு மன்னர் தூங்கிடுறாரு. நைட்டுக்கு என்ன நடக்குது? மன்னர் தூங்கின உடனேயே கனவுல சிவபெருமான் வந்து கூறுகின்றார், அப்பா நீ என்னுடைய பக்தன், எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் என்னுடைய இன்னொரு பக்தன், அவன் உன்னை விட பெரிய கோயில் கட்டியிருக்கான், எனக்கு உன்னை விட பெரிய கோயில் கட்டியிருக்கிறான். அவனும் உன்னுடைய அதே தேதியில் தான், அதே டேட்டில், அதே டைமில் தான் அவனும் கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சிருக்கான். அப்போ நீங்கள் சத்தியமான பக்தன் என்றதுனால நான் உன்னிடமும் வர வேண்டும், அவன்கிட்டையும் போகணும். அதனால் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவனுக்கு தான். நீ உண்ட டேட்டை மாற்று, அவன் டேட்டுக்கு தான் நான் போக போகிறேன், உண்ட டேட்டை நீ மாற்று എന്നിട്ട് கனவுல அப்படியே அவர் வந்துட்டு அப்படியே மறைஞ்சிட்டார். உடனே அரசன் எழும்பி மந்திரிகிட்ட ஆலோசனை கேட்குறாரு. இப்படி நடந்திருக்கு. அந்த நாளில் அரசர்கள் கூட இதெல்லாம் படிச்சிருக்கிறாங்க. யோகக்கலை, ஆன்மீக கலை எல்லாம் படிச்சிருக்கிறாங்க. அவங்க பெரிய கைதேர்ந்தவங்க, மற்ற யோகிகள் ஞானிகளை மதிக்கிறவங்க கூட. அவர் அது ஏதோ அவரை இப்போ உடனே மந்திரிகிட்ட சொல்ல, மந்திரி சொன்னார், அரசன் சொன்னார், அரசர் இல்லையா, குதிரைகளை விட்டு காவலாளிகளை நாலா திசையும் தேட சொன்னார். நம்மட கோயிலை விட யாராவது இதை விட பெரிய கோயில் கட்டியிருக்கிறாங்களான்னு அவர் இந்த 2-3 நாளாக தேடியும் சொன்ன, இந்த ஏரியாவிலேயே அப்படி ஒரு கோயில் இல்லை அரசே, இனி அண்டைய நாட்டுக்கு தான் போகுது, பக்கத்து நாட்டுக்கு, இந்த இடத்துல கோயிலே இல்லையே. ஓ அப்படியா, அப்போ யார் கட்டியிருப்பா? சரி பரவாயில்ல, பறை அடிப்பாங்க, அடித்து முரசொலி அடித்து ஏதோ சொல்லுவாங்களே அந்த அரசர்களுடைய அந்த விண்ணப்பத்தை தெரிவிக்கிறது, அவங்கள்ட்ட சொல்லியிருக்கு, இந்த நாளில் நட்சத்திரத்தில் இந்த தேதியில் யாராவது கும்பாபிஷேகம் வச்சுருக்கீங்களா கோயிலில் அடிச்சிருக்கேக்கல. எல்லா இடமும் பறை அறிவிக்கல. ஒரு சாதாரண ஒரு மரத்துக்கு கீழே ஒரு துறவி, அவர் சாதாரண ஒரு உடைஞ்சு கண்ணை மூடிட்டே இருக்கிறார். அவர் சொன்னாப்பா, அந்த டேட்டில் அந்த நாளில் தான் நானும் கும்பாபிஷேகம் வச்சுருக்கிறேன். அப்போ இந்த செய்தியை உடனே போய் மன்னனுக்கு தெரிவிச்சிருக்கிறேன். அப்பா இவர் தான் மன்னன், பெரிய குதிரைகள் தேரில் பெரிய அது தட்டமாக தெரிந்த, அது நிறைய பால் பழம், அவருக்கு தட்சணைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அப்படியே சாட்சாங்கமாக அவருடைய காலில் விழுந்து அப்படியே கும்பிட்டு, சுவாமி நீங்கள் யார், உங்களோட கோயிலை நான் பார்க்க முடியுமா, இறைவன் உங்களை தான் சொன்னார். 2வது சொன்னேன், அப்பா இந்த கோயில் சிரிச்சிட்டு சொன்னால், அந்த ஒவ்வொரு கல்லாக ஒவ்வொரு அந்த பெயிண்ட் அடித்தது, கல் வச்சது, அந்த சிற்பம் செதுக்குன்னு எல்லாமே எங்கே பண்ணியிருக்கார், அவருடைய ஹிருதயத்தில். பூசலார் நாயனார் அவருடைய ஹிருதயத்தில் தான் கோயில் கட்டியிருக்கார். அங்கே ஒன்றுமே இல்லை, வெளியில் தெரியாது. அப்போ அந்த கோயிலுக்கு, அப்போ எந்த கோயிலுக்கு அவர் ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட், ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தவர் சிவபெருமான், அந்த கோயிலுக்கு தான் கொடுத்துருக்கார். இப்போ அதை அப்படியே தூக்கி கொண்டு வந்து இங்கே வச்சா, இப்போ சில பேருக்கு எங்களுக்கு வீட்டில் வசதி இல்லை, குழந்தைகளுக்கு நான் அது செய்யணும், இது செய்யணும், அப்படி செய்யணும், கணவனுக்கு செய்யணும், இல்லை எனக்கு வீட்டில் வசதி இல்லை, இல்லை எனக்கு நான் குளிக்கலை, இல்லை நான் வேலைக்கு போகணும் அப்படின்றவங்களுக்கு இந்த கதை. அப்போ இந்த பூசல நாயனார் எங்கே கோயில் கட்டினார், எங்கே மணி அடித்தார், எங்கே விபூதி பூசினார், எங்கே குளித்தார், ஒன்றுமே தெரியாது, என்ன நடந்துட்டே தெரியாது, கோயிலே இல்லை. ஆனால் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்குத்தான் சிவபெருமானும் வர்றதுக்கு ஆசைப்பட்டார். அந்த மாதிரியான ஒரு பூஜையை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். முடிஞ்சவங்க அப்படி பண்ணுங்கள், அப்படி இல்லாதவங்க வெளியில் ஃபிசிக்கலாகவும் பண்ணலாம். ஏதோ முக்கியமாக நீங்கள் அதை பூஜையை நீங்கள் செய்யணும், அவ்வளோதான். தேங்க்யூ. இப்போ நெக்ஸ்ட்டாக நான் இதோடையே கண்டினியூ பண்ணி இந்த பூஜையிலிருந்தே நான் ஆரம்பிக்கின்றேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.